தாய் வீடு ஜூலை 2026. புனிதச் சுவர்களும் கடவுச்சொற்களும். அறிவின் நிறுவன அரசியலும் அதிகார மறு உற்பத்தியும். எழுதியவர் சானா சத்யதேவன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. திருவாடுதுறை ஆதீன நிர்வாகத்திற்கெட்டிய அந்த ஓர் இரகசிய தகவல் அவர்களால் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததொன்றாக இருந்தது. மடாதிபதியான தேசிகரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கடுமையான மரபுசார் பாதுகாப்பு நிலவிய சூழலில் நெடுங்காலமாக பேணப்பட்டு வந்த புனித பெனுவலின் பிரதியொன்று நிறுவன கட்டுப்பாடுகளை மீறி இரகசியமாக நகலெடுக்கப்பட்டதாக கிடைத்த தகவலை ஆதீன நிர்வாகம் ஒரு சாதாரண நிகழ்வாக கருதவில்லை. ஏறக்குறைய 1775 ஆண்டளவில் நடைபெற்ற அந்நூலின் அரங்கேற்றத்திற்கு பின்னர் திருவாடுதுறை ஆதீன தேசிகர் அதன் மூல கையெழுத்து பிரதியை தனது நேரடி பாதுகாப்பிற்குள் கொண்டு வந்து பொது அணுகலுக்கு அப்பாற்பட்ட வகையில் பேணி வந்தார். இத்தகைய சூழலில் ஆதீன தேசிகரின் அதி உயர் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் பெற்றிருந்தவரும் பின்னர் வேறொரு ஆதீனத்தின் மடாதிபதியாக தேசிகராக உயர்ந்திருந்தவருமான ஒரு முக்கிய ஆளுமையின் மூலமாகவே அந்த புனித பெனுவல் இரகசியமாக படியெடுக்கப்பட்டதாக தகவல் கசிந்தது. இத்தகவல் திருவாடுதுறை ஆதீன நிர்வாகத்தில் கடுமையான நிர்வாக நெருக்கடியையும் சலனத்தையும் ஏற்படுத்தியது. ஏனெனில் இது வெறும் ஒரு சுவடி பிரதியின் சாதாரண நகலாக்கம் அல்ல, மாறாக நிறுவனத்தின் அறிவுசார் ஏகபோகத்தின் மீதான சவாலாகவே கருதப்பட்டது. இதன் விளைவாக மூல ஏட்டு பிரதியையும் அதிலிருந்து பெறப்பட்ட புதிய நகலையும் உடனடியாக திரும்ப பெற்று ஒப்படைக்குமாறு அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் அந்த வரலாற்று ஆவணங்களை மீட்டெடுத்து வருவதற்காக ஆதீனத்தின் பிரதிநிதி ஒருவரும் உடனடியாக நியமித்து அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த எதிர்பாராத நிர்வாக நடவடிக்கையை அடுத்து பிரதியை படியெடுத்த அந்த ஆதீன தேசிகர் மூல ஏட்டு பிரதியையும் தாம் இரகசியமாக படியெடுத்த நகலையும் எவ்வித எதிர்ப்புமின்றி ஆதீன பிரதிநிதியிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் மூலப்பிரதியும் அனுமதியின்றி உருவாக்கப்பட்ட அந்த நகலும் மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் திருவாடுதுறை ஆதீனத்தின் ஆவண பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இச்சம்பவத்துக்கு பின்னர் திருவாடுதுறை ஆதீனத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் மேலும் வலுவடைந்தன. அந்நூலை அக்காலகட்டத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி அச்சுப்பதிப்பாக வெளியிடுவதில் ஆதீன நிர்வாகம் ஆர்வத்தை வெளிப்படுத்தவில்லை. ஏனெனில் அந்நூல் ஒரு சாதாரண தத்துவ பெனுவலாக மட்டுமன்றி ஆதீனத்தின் அறிவுசார் மரபையும் சித்தாந்த விளக்க அதிகாரத்தையும் நிலைநிறுத்திய நிறுவன சொத்தாகவே கருதப்பட்டது. அந்த பெனுவலை பொதுவழிக்கு கொண்டு வருவது அதன் மீதான நிறுவனத்தின் ஏகபோக விளக்க அதிகாரத்தை தளர்த்துவதற்கு சமமானதாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக மூல ஏட்டு பிரதியும் அதன் நகல்களும் பொது அணுகலுக்கு அப்பாற்பட்ட ஆவண பெட்டகங்களுக்குள் மீண்டும் வைக்கப்பட்டன. இவ்வாறு அறிவை பாதுகாப்பதன் பேரில் அதன் பெனுவலையும் விளக்க உரிமையையும் முறைப்படுத்திய நிறுவன காப்பக நடைமுறைகள் அப்பெனுவலை நெடுங்காலம் பொதுவெளியிலிருந்து விலக்கி வைத்தன. அறிவின் ஏகபோகமும் பாதுகாப்பு மரபும். இத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட ஆவண அணுகுமுறையானது பாரம்பரிய அறிவு பரிமாற்றத்தில் நிலவிய ஒரு பொதுவான நடைமுறையாகும். அறிவு என்பது பொது சொத்தாக கருதப்படாமல் ஒரு குறிப்பிட்ட மரபின் தனித்துவமான உரிமையாக பார்க்கப்பட்ட அச்சூழலில் முதன்மை நூல்களும் ஏட்டு பிரதிகளும் தகுதி வாய்ந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் வகையில் இரகசியமாக பேணப்பட்டன. இந்த மரபு வெறும் பாதுகாப்பு நடவடிக்கை மட்டுமல்லாது ஒரு ஆழமான தத்துவ நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் அமைந்திருந்தது. ஒரு பெனுவலின் மெய்யான பொருள் குறிப்பிட்ட ஆன்மீக முதிர்ச்சியும் குருவின் அருளும் தொடர் பயிற்சியும் பெற்றவர்களுக்கு மட்டுமே முழுமையாக வெளிப்படும் என்ற கோட்பாடு இதன் அடிப்படையில் இருந்தது. எனவே எளிதில் அணுகக்கூடிய பெனுவல்கள் மதிப்பிழக்கக்கூடும் என்ற கவலையும் அங்கீகரிக்கப்படாத விளக்கங்கள் சித்தாந்த பிறழ்வை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையுமே இக்கட்டுப்பாட்டு முறையை நிறுவனமயப்படுத்தின. ஆதீனத்தின் இந்த உயர் பாதுகாப்பு நடைமுறைகளுக்கும் சித்தாந்த ஒழுங்கமைப்பிற்கும் உட்பட்டிருந்த பெனுவல்களுள் சைவ சித்தாந்தத்தின் தத்துவ அடிப்படையாக கருதப்படும் முதன்மை மூல நூல்களும் அவற்றின் விளக்க உரைகளும் அடங்கும். மெய்கண்ட தேவரின் சிவஞான போதம்,
அதன் 12 சூத்திரங்களுடன் சித்தாந்தத்தின் சுருக்கமான ஆழமான களஞ்சியமாக விளங்கியது. இதற்கு சிவஞான முனிவர் இயற்றிய திராவிட மாபாடியம், சிவஞான மாபாடியம் எனும் விரிவான உரை தத்துவ விவாதங்களில் முதன்மையான சான்றாதாரமாகவும் சித்தாந்த பாதுகாப்பின் தர்க்க அடிப்படையாகவும் திகழ்ந்தது. அவற்றுள்ளும் குறிப்பாக திருவாடுதுறை மடத்தின் அறிவுசார் மரபின் மைய புள்ளியாகவும் அவர்கள் நிறுவன விதிகளுக்கு உட்பட்டு பேணி பாதுகாத்த முதன்மை ஆவணமாகவும் விளங்கியதே சிவஞான போதமும் அதன் உரை பனுவலான திராவிட மாபாடியமும் ஆகும். இந்த 2 பனுவல்களும் ஆதீனத்தின் அறிவுசார் அடையாளத்தின் அடிப்படை கூறுகளாக இருந்தன. ஒருபுறம் இவை சைவ சித்தாந்தத்தின் உயர்ந்த தத்துவ உண்மைகளை உள்ளடக்கியிருந்தன. மறுபுறம் இவற்றின் மீதான பிரத்தியேக ஆவண உரிமை ஆதீனத்திற்கு சித்தாந்த வழிகாட்டுதல், விளக்குதல் மற்றும் தத்துவ தீர்ப்பு வழங்கும் நிறுவன அதிகாரத்தை அளித்தது. இந்த இரட்டை பாத்திரம் இச்சுவடி பிரதிகளை இன்னும் மதிப்பு மிக்கதாகவும் அதே நேரத்தில் கூடுதல் பாதுகாப்புக்குரியதாகவும் ஆக்கியது. இப்பின்னணியில்தான் அனுமதியற்ற அவ்ரகசிய படியெடுப்பு தமிழ் அறிவுசார் வரலாற்றில் ஒரு தனித்துவமான நிகழ்வாக மாறுகிறது. சூரியனார் கோயில் ஆதீன முதல்வரான முத்துக்குமார சுவாமி தேசிகர் திருவாடுதுறை ஆதீனத்தின் நம்பிக்கையை பெற்ற உள்வட்ட பிரதிநிதியாக இருந்த போதிலும் தனது தனிப்பட்ட நன்மதிப்பும் மடாதிபதி என்ற தகுதியும் இதனால் பாதிக்கப்படக்கூடும் என்பதை அறிந்தே அந்த இரகசிய முயற்சியை முன்னெடுத்தார். இதன் மூலம் நெடுங்காலமாக ஒரு நிறுவனத்தின் பிரத்தியேக கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்த அறிவு சொத்தின் மீது ஒரு மாற்று அணுகுமுறையை உருவாக்கும் நிறுவன போட்டியொன்றை அவர் நிகழ்த்தினார். எனவே இந்த நிகழ்வை வெறும் ஒரு பனுவலின் இரகசிய நகலெடுப்பாக மட்டும் சுருக்கி புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு நிறுவனத்தின் அறிவுசார் அதிகாரத்தையும் விளக்க உரிமையையும் சவாலுக்குட்படுத்திய ஒரு குறியீட்டு நடவடிக்கையாகும். திருவாடுதுறை ஆதீனம் அப்பனுவலை தனது நிறுவன செல்வாக்கையும் சித்தாந்த அதிகாரத்தையும் நிலைநிறுத்தும் முதன்மை மூலதனமாக பாதுகாத்து வந்தது. அந்த பிரத்தியேக உரிமை பரப்புக்குள் மற்றொரு நிறுவனத்தின் அணுகலை சாத்தியப்படுத்தியதே முத்துக்குமார சுவாமி தேசிகரின் இப்படியெடுப்பு முயற்சிக்குரிய வரலாற்று முக்கியத்துவமாகும். முத்துக்குமார சுவாமி தம்பிரானும் இரகசிய நகலெடுப்பும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலாண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரசாமி என்ற இளைஞர் சைவ சித்தாந்தத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக திருவாடுதுறை ஆதீனத்தில் துறவறம் மேற்கொண்டார். துறவற ஒழுக்கம், சமயப்பற்றுறுதி மற்றும் கல்வித்திறன் ஆகியவற்றின் மூலம் அவர் விரைவில் ஆதீன நிர்வாகத்தின் நன்மதிப்பை பெற்றார். அப்போதைய ஆதீன தலைவரின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் சைவ சித்தாந்த நூல்கள், சாத்திரங்கள் மற்றும் மரபு இலக்கியங்களை ஆழமாக பயிலும் வாய்ப்பை பெற்றார். அவரது அறிவு ஆர்வத்தையும் கல்வித்திறனையும் உணர்ந்த ஆதீன தலைவர் பின்னர் அவரை திராவிட மாபாடியம் பயில அனுமதித்தார். இவ்வாறு ஆதீனத்தின் வரையறுக்கப்பட்ட அறிவு வளங்களை அணுகும் வாய்ப்பை பெற்றவர்களுள் ஒருவராக முத்துக்குமாரசாமி தம்பிரான் உருவெடுத்தார். 1888ஆம் ஆண்டில் சூரியனார் கோயில் ஆதீனத்தின் பீடாதிபதி மறைவடைந்த போது அந்த ஆதீனத்திற்கான புதிய தலைவரை நியமிக்கும் அதிகாரம் திருவாடுதுறை ஆதீனத்திடம் இருந்தது. அந்த சூழலில் முத்துக்குமார சுவாமி தம்பிரானே அப்பொறுப்பிற்கு தகுதியானவராக கருதப்பட்டார். அதன் பின்னர் அவர் சூரியனார் கோயில் ஆதீனத்தின் தலைவராக பொறுப்பேற்று முத்துக்குமார சுவாமி தேசிகர் என்ற பெயரால் அறியப்பட்டார். அவரது தலைமை சுமார் 30 ஆண்டுகள் நீடித்தது. சூரியனார் கோயில் ஆதீனத்தின் தலைவரான பின்னரும் முத்துக்குமார சுவாமி தேசிகர் திருவாடுதுறை ஆதீனத்துடனான நெருக்கமான உறவை தொடர்ந்து பேணினார். அவரது நடத்தை மற்றும் விசுவாசத்தின் காரணமாக திருவாடுதுறை ஆதீன தலைவரின் முழு நம்பிக்கையையும் தொடர்ந்து பெற்றிருந்தார். இந்த நிறுவன நம்பிக்கையே பின்னர் தமிழ் அறிவுசார் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சென்ற முத்துக்குமார சுவாமி தேசிகர் ஆழமாக உள்வாங்கிக் கொள்வதற்காக திராவிட மாபாடியத்தின் மூல கையெழுத்து பிரதியை சில நாட்களுக்கு கடனாக வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அவரது நேர்மையிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கை கொண்டிருந்த ஆதீன தலைவர் குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த மூலப்பிரதியை அவரிடம் ஒப்படைத்தார். சூரியனார் கோயிலுக்கு திரும்பிய பின்னர் முத்துக்குமார சுவாமி தேசிகர் விதிவிலக்கான ஒரு மாற்று நடவடிக்கையை மேற்கொண்டார்.
தமக்கு கீழிருந்த ஆறுமுகன், வேலப்பா, சிதம்பரன், தட்சிணாமூர்த்தி, சிவப்பிரகாசன் மற்றும் முத்துக்குமார சுவாமி ஆகிய நம்பிக்கைக்குரிய தம்பிரான்களிடம் மூல ஏட்டு பிரதியின் ஏடுகளை பிரித்து வழங்கி குறிப்பிட்ட குறுகிய காலத்திற்குள் முழு பனுவலையும் ரகசியமாக நகலெடுக்க ஏற்பாடு செய்தார். இக்கூட்டுப் பணி திட்டமிடப்பட்ட ஆவண ஒழுங்கமைப்போடு முன்னெடுக்கப்பட்டது. ஆயினும் இந்த ரகசிய படியெடுப்பு நடவடிக்கை நீண்ட நாள் மறைந்திருக்கவில்லை. நகலெடுக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் அது குறித்த தகவல் திருவாடுதுறை ஆதீன நிர்வாகத்திற்கு எட்டியது. மூல கையெழுத்து பிரதியையும் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட நகல்களையும் மீட்டெடுக்கும் பொருட்டு திருவாடுதுறை ஆதீனம் உடனடியாக தனது பிரதிநிதி ஒருவரை நியமித்து சூரியனார் கோயில் ஆதீனத்துக்கு அனுப்பியது. இந்த எதிர்பாராத நிர்வாக நடவடிக்கையை அடுத்து முத்துக்குமார சுவாமி தேசிகர் மூல கையெழுத்து பிரதியையும் அதுவரை தயாரிக்கப்பட்டிருந்த நகல்களையும் எவ்வித எதிர்ப்புமின்றி அப்பிரதிநிதியிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் ரகசிய படியெடுப்பு முயற்சி முற்றிலும் தோல்வியடைந்ததாகவே முத்துக்குமார சுவாமி தேசிகர் கருதினார். ஆனால் பின்னர் நிகழ்ந்த ஓர் ஆவண பரிமாற்றம் இவ்வரலாற்றின் போக்கையே மாற்றியது. தேசிகரின் சீடர்களுள் ஒருவரான முத்துக்குமாரசாமி தம்பிரான் தம்மிடம் எஞ்சியிருந்த திராவிட மாபாடியத்தின் மாற்று நகலொன்றை அவரிடம் ஒப்படைத்தார். பிற தம்பிரான்கள் தயாரித்த பிரதிகளிலிருந்து பெறப்பட்ட பகுதிகளையும் தாம் நகலெடுத்த ஏடுகளையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான பிரதியொன்றை அவர் தனித்து உருவாக்கியிருந்தது பின்னர் தெரிய வந்தது. எனினும் அந்த பிரதி முழுமையானதாக அமையவில்லை. சிவஞான போதத்தின் 6வது சூத்திரத்திற்குரிய பாடியத்தின் இறுதி பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிறிய பகுதி அதில் விடுபட்டிருந்தது. இருந்த போதிலும் திருவாடுதுறை ஆதீனத்தின் ஆவண கட்டுப்பாட்டு எல்லைக்கு வெளியே கிடைத்த திராவிட மாபாடியத்தின் 1வது உரைப்பெனுவல் நகலாக அது வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. பின்னாளில் உருவான அச்சுப்பதிப்புகளின் உரை மரபில் இப்பிரதியே முதன்மை அடிப்படை மூலகங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. முத்துக்குமார சுவாமி தேசிகர் தனது வாழ்நாளில் திராவிட மாபாடியத்தை அச்சுப்பதிப்பாக வெளியிட எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் அவர் உருவாக்க காரணமாயிருந்த அந்த இரகசிய பிரதியே பிற்கால பதிப்புகளின் உரை மரபிற்கான முதன்மை ஆதாரமாக விளங்கியது. போ. ஆ.பி. 1906ஆம் ஆண்டளவில் அவரது கையெழுத்து பிரதியிலிருந்து உருவாக்கப்பட்ட துணை பிரதிகள் யாழ்ப்பாணம் மற்றும் மதுரையில் இயங்கிய அச்சகங்களை அடைந்தன. அதன் விளைவாக 6வது சூத்திர பாடியத்தில் காணப்பட்ட பாடம்சார் குறைகள் நீடித்திருந்த போதிலும் திராவிட மாபாடியத்தின் 1வது பொது பதிப்புகள் வெளிவந்தன. பின்னர் போ. ஆ.பி. 1921ஆம் ஆண்டு முத்துக்குமார சுவாமி தேசிகர் மறைந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனார் கோயில் ஆதீனம் அவராலும் அவரது சீடர்களாலும் படியெடுக்கப்பட்ட பிரதியை அதிகாரப்பூர்வமாக அச்சிடுவதற்காக அச்சகத்திற்கு அனுப்பியது. இதன் மூலம் நெடுங்காலமாக நிறுவன கட்டுப்பாட்டுக்குள் மட்டுமே நிலைத்திருந்த அந்த பனுவல் அதிகாரப்பூர்வ அச்சுப்பதிப்பின் நிலையை அடைந்தது. எனினும் திராவிட மாபாடியத்தின் 6வது சூத்திரத்திற்குரிய பாடியம் முழுமையாக அச்சிடப்பட்டதா அல்லது இரகசிய படியெடுப்பின் போது ஏற்பட்ட உரை இழப்பு அப்படியே தொடர்ந்ததா என்பது குறித்து இன்றளவும் பதிப்பியல் ஆய்வாளர்களிடையே ஒருமித்த கருத்து உருவாகவில்லை. இருப்பினும் இந்த சம்பவத்தின் வரலாற்று பொருள் வெறும் பனுவற் பதிப்பு வரலாற்றிற்குள் மட்டுமே அடங்கிவிடுவதில்லை. மாறாக அறிவுக்கும் அதிகாரத்திற்கும் இடையிலான உறவு குறித்த ஒரு பரந்த வரலாற்று விவாதத்திற்குள் அது நம்மை அழைத்துச் செல்கிறது. ஓர் உயர்மட்ட நிறுவன படிநிலை அடிப்படை மூல நூல் ஒன்றை பொது அணுகலுக்கு அப்பாற்பட்டு வைக்கும் போது அந்த நூல் வெறும் கருத்துகளுக்கான ஊடகமாக செயல்படுவதை நிறுத்தி நிறுவன ஆதிக்கத்தின் ஒரு குறியீடாக மாறுகிறது. இதன் விளைவாக அந்த நூலை நகலெடுக்க, மொழிபெயர்க்க அல்லது பரப்ப முற்படும் எந்த ஒரு அனுமதியற்ற முயற்சியும் ஒருபோதும் இயந்திரத்தனமான நகலெடுப்பாக இருப்பதில்லை. மாறாக அது ஒரு திட்டவட்டமான மாற்று அதிகார செயலாகவே பரிணமிக்கிறது. மத அதிகாரத்தின் நிறுவன கட்டமைப்பை விடுத்து அதுவரை லத்தீன் மொழியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த விவிலிய பிரதிகளை சாமானிய மக்களின் ஆங்கில மொழிக்கு மாற்றியமைக்காக கடுமையான தண்டனைக்குள்ளாகி தனது உயிரை தியாகம் செய்த வில்லியம் டிண்டேல் எனும் இளம் அறிஞரின் வரலாறு இதற்கு உலகளாவிய சான்றாகும். திருச்சபையின் ஏகபோகத்தை உடைத்து அறிவை மக்கள் மயமாக்கியமைக்காக
அவர் எதிர்கொண்ட இந்த எதிர்வினை மனித வரலாற்றின் மிக முக்கிய உண்மையொன்றை பறைசாற்றுகிறது. அறிவை சிறை மீட்கும் பனிவற் புரட்சிகள் எப்போதுமே நிறுவன அதிகார வர்க்கத்தின் தீவிரமான எதிர்ப்புகளை கடந்தே சாத்தியமாகி இருக்கின்றன. தொடரும். நன்றி.